ஆச்சி மாதிரி நடந்துக்கிறா. டேய் வாயை மூடுடா. சும்மா இருடா சொல்றேன். എൻട്രി ആവറാ. ഇതിക്ക് മുമ്പ് ഞാൻ കൊടുത്ത ലേഖനം ശരിയില്ല. ഇപ്പൊ നല്ലതാണ്. പറഞ്ഞത് മനസ്സിലായോ? ഒരു വാട്ടി നോക്കി. போன வாட்டி பறஞ்சதை நோக்கி பாதி குடல் வெளியில வந்துச்சு. இப்ப பறைய போறது நோக்கி மீதி குடல் வெளியில எடுக்க பாக்குறியா? ഇത് അങ്ങനെയില്ല. ഈ ലേഖ്യം ഉണ്ടല്ലോ, ഇത് സത്യമംഗല കാട്ടിലോ ഏരുണ്ട ദന്തം പുലിയുടെ രക്തം ഉടുവുണ്ട പെറ്റ നല്ല കറകിച്ച് കൊണ്ടുവന്നതാണ്. മനസ്സിലായോ? சத்தியமங்கல காட்டு போறியா? டேய் வீரப்ப இல்லாம உங்களுக்கு குளிர் விட்டு போச்சு. எப்படி போய் பேசலாம் பாறா? ഞാൻ പോയി പേசுறதிല്ല. ഈ ലേഖ്യം ഉണ്ടല്ലോ, ഇത് കുറച്ചെടുത്തിട്ട് കണ്ണില് വെച്ചാലും ഏത് പെണ്ണായാലും ഏത് കുട്ടായാലും അങ്ങനെ ഓടി വന്നിട്ട് നമ്മുടെ കവികിട്ടോ കസക്കര കെട്ടിപ്പിടിക്കും. இவன் நம்ம கண்ணுல மைய தடவி நம்மளை எல்லாம் குருடனாக்கிட்டு ரத்த கண்ணீர் அம்மா ராதா மாதிரி நம்ம எல்லாம் ரோடோட அலைய வைக்க போறான்டா என் பெண்ண. டேய் இனிமே இவன் பேச்ச கேட்காதீங்கடா மச்சான். எல்லாரும் என் பேச்ச கேளுங்க. சொல்லுடா மச்சான். சொல்றா மச்சான். அடிக்கடா இவனை. யா 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 யா. டேய் பாலு ரேஞ்சுக்கு விசில் அடிச்சிட்டு போறானே. ரொம்ப குஷியா இருந்திருப்பா போல இருக்கேடா. டேய் குண்டா, அவனை பேக்லயே ஃபாலோ பண்ணி மேட்டர் என்னன்னு புடி. ஆனா ஒண்ணு, நீ ஃபாலோ பண்ற விஷயம் யாருக்கும் தெரிய கூடாது. ஹலோ, யாருங்க பேசுறது? சாவித்ரி, நான் தான் பேசுறேன். மாமா நீங்களா? இவ்வளவு நாளா போன் பண்ணணும்னு நினைப்பே இல்லையா? சாரி செல்லம். ஏய், எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. மாச சம்பளம் எவ்வளவு தெரியுமா? எவ்வளவு மாமா? 25,000. நிஜமாவா மாமா? உண்மையில சத்தியமா? எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஐயோ, போறேன்டி செல்லம். எல்லாத்தையுமே டெலிபோன்ல கொடுத்துட்டேன்னா அப்புறம் நேர்ல வந்து மாமனுக்கு என்ன கொடுக்க போற? அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், 2 லட்சம் ரூபாய் டிடி அனுப்பி வச்சிருக்கேன். சரிங்க மாமா. அப்பா முதல்ல அந்த கடன்காரனை கொடுத்துற சொல்லு. சரி. நீ உடனே பரப்பிட்டு வந்துரு. உன்னை எனக்கு பார்க்கணும் போல இருக்கு. வந்துறேன் மாமா. சரி. சீக்கிரம் வந்துரு. ஓகே. யோ. எதுக்கு மறைச்ச? அது நீங்க வந்துட்டீங்களே தான். எதுக்கு மறைச்ச? இல்ல நீங்க வந்துட்டீங்க. கேக்குறேன்ல, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா? இவன் நல்லா மாட்டிக்கிட்டான். கல்யாணம் ஆயிருச்சு. வேற ஒண்ணும் ஆவலைங்க. அப்படின்னா? அப்படின்னா அது எப்படி? இன்னும் எனக்கு ஃபர்ஸ்ட் நைட் கூட நடக்கலீங்க. உண்மைங்க, சத்தியமா சொல்றேன், நம்புங்க. I like your innocence. இதுதான்டா எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க இன்னும் என் ஃபேன் தானே? ஃபேனா? நான் உன்னை மனசார காதலிக்கிறேன். அதுக்கு இவங்க தான் சாட்சி. இல்ல சாட்சின்னு சொன்னீங்களே, யாராவது இருக்காங்களான்னு குறும்பு. சொராக்கிட்டு தப்பிச்சு சுனாமில மாட்டிக்கிட்டேன். ஐயோ, வேலை செஞ்சா பகல் வேஷம் போடணும்னு இப்பதாங்க தெரியுது. முட்டாள் முட்டாள், இது பகல் வேஷம் இல்ல. புரியல? நீ என் பக்கத்துல நிக்கணும்னா இன்னும் அழகா இருக்கணும். அதுக்குதான் இதெல்லாம் பண்றேன். நிக்கிறதுக்கே இப்படி தேய்ன்னு தேய்க்கிறீங்களே, உங்க கூட நடக்கணும்னா ஐயோ எனக்கு பயமா இருக்கு. Come on. ஐயோ, அது வாக்கிங்கா? Come, I'll teach you. Now walk and show me. Come on. That's it. Come on. Fantastic. Ayyo, not like that. Come, I'll show you. Move. You know, like this. With a style. Come. Right. Okay.
Stop it. Come, we'll take a snap together. Come. Wow, that's good. Now you look like a gentleman. Come on. Hold my hand. Now both the hands. Again. Now this hand here and this hand here. Let's do to right and to left. Yes, madam. யாருங்க வேணும்? எங்க மாமா. மாமாவா? மணி செல்வனும் பேர் வைப்பாங்க, மாமன் கூட வைப்பாங்க. இந்த அட்ரஸ் எங்க இருக்கு? உங்க கையில இருக்கு. பட்டணத்து குசும்பு. இத பார்த்து சொல்லுங்க. ஆனந்த் வீட்டுக்கு வந்தியா? ஆமா, அவனுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? எங்க வீட்டுக்காரர். நானு ஆனந்த் ஊ வீட்டுக்காரா? ஆனந்த் வீட்டுக்காரமா மேல இருக்கறாங்க. நீ வாடகை Dress போட்டுட்டு வந்திருக்கிற வேலைக்காரனே. வாய் மூடு. என்ன பார்த்தா வேலைக்காரி மாதிரி தெரியுதா? என் மாமா பத்தி தப்பா பேசுன அறுத்துருவேன். நீ வெளிய சொல்ல முடியாத நோய் வந்து சாவ. உங்க கை கால் விழ, கண்ணு அவிஞ்சு போக, நாசமா போக. நீங்க 4 பேரும் நல்லாவே இருக்க மாட்டீங்க. நாசமா போறீங்க. சும்மா நிறுத்துமா. அவன் உன்னை சொன்னதுக்கு இந்த அளவுக்கு சாப்பிடுறா நீ? சரி சரி, நமக்கு எதுக்கு வந்து விடு. ஐயோ மாமா, நான் என்ன பண்ணுவேன்? உன்ன மலை மாதிரி நம்பி இருந்தனே, என் தலையில மண்ணெண்ணி போட்டுட்டியே. ஐயோ மாமா, ஐயோ. ஆனந்த் வீடு இங்க தானமா இருக்கு. அங்க போய் அப்போ நீ தப்பிச்சிட்ட, ஆனா இப்ப தப்பிக்க முடியாதா? மச்சான், இதுவே நமக்கு ஃபுல் என்டர்டெயின்மென்ட் தான். No. அரை மணி நேரமா இந்த ஒரே மூமெண்ட் ஆடுறோம். எனக்கு ஒரு மாதிரி. Shall I teach you another moment? வேண்டாங்க, இப்ப சொல்லி கொடுத்ததே 10 ஜென்மம் எடுத்தாலும் ஞாபகத்துல இருக்கும். ஐயோ, என் வாழ்க்கை சீரழிஞ்சு போச்சே. என்ன மோசம் பண்ணிட்டீங்களே. என் புருஷன் எனக்கு மட்டும் தான் கிடைச்சனே. நீங்க மெமிக்ரி கூட பண்ணுவீங்களா? Who are you? யார் நீ? சாவித்ரி, எப்போ வந்து நீ? உனக்கு வேற ஆளே கிடைக்கலையா? என் புருஷனை கைக்குள்ள போட்டதும் இல்லாம. சாவித்ரி, நீ ரொம்ப மாறி போயிட்ட மாமா. என்ன இப்படி சொல்லாம கொள்ளாம திருப்பி வந்து இறங்கிட்டேன்? சொல்லியிருந்தேன்னா நான் ஏர்போர்ட்டுக்கு வந்திருப்பேன்ல. ஓ, நம்ம ஊர்ல ஏர்போர்ட் இல்லையா? ஸ்டேஷனுக்கு வந்திருப்பேன். என்னமோ வாய் வளருது, நாக்கு புரளுது. என்னமா நினைச்சிட்டு என்னையே நினைச்சு உருகிட்டு இருந்தேடா. வாய் மூடு. என் கண்ணு முன்னால இன்னொருத்தியோட கொஞ்சம் கொலை விட்டு இப்ப என்ன பார்த்த உடனே உனக்கு பேச்சு வரலையா? உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு நான் ஏதாவது கிணத்துல வந்து சாக போறேன். சிட்டில கிணறுலாம் இல்லம்மா, சம்பு தான். என்ன இருந்தா சாக விட்டுருவியா? நான் செத்துட்டா இவ கூட கூத்தடிக்கலாம்னு நினைப்பா? அது அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஆனந்த், யார் இது? இது என்னுடைய வைஃப். அழகா இருக்காங்க இல்லையா? இல்லையா? நீ அழகா இருக்கம்மா. ஏன் பேச்ச மாத்திரங்கிற? உனக்கு வேலை கிடைச்சதுன்னு சொன்ன உடனே நான் எவ்வளவு ஆசையோட உப்பு, மிளகா, அரிசி எல்லாம் கொண்டு வந்தேன். ஆனா விஷம் மட்டும் கொண்டு வரல. எதுக்கு பழற? இங்க என்ன நடந்துருச்சுன்னு எதுக்காக இந்த ஒப்பாரி? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஆமாய்யா, எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சு போச்சு. நீ போன தடவை கூட போன்ல சொல்லவே இல்லையே. இரு நான் போய் டாக்டர் கூட்டு வரேன். ஐயோ மாமா, டாக்டர்லாம் இருக்கட்டும், முதல்ல இந்த பொண்ணு
இவங்க ஆனந்த் ஆனந்த் மேடம் இட்ஸ் கெட்டிங் லேட். இன்னும் என்ன பேச்சு? போலாமா? ஐயோ என் புருஷனை கொன்னுடாதீங்க. என் புருஷனை விடு. விடு. நாம வேற ஏதோ நடக்கும்னு பார்த்தோம், ஆனா உள்ள வேற ஏதோ நடக்குதுடா. அவன் 2 பொண்டாட்டிக்கு புருஷன் ஆயிட்டாங்க. ஆண்டி ஆயிட்டது நாம.